ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி வாழ்க்கையிலே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அதுமாக பரிசு கொடுத்தது தாங்க. அது என்ன பரிசுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக லேண்டும் பிளானை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா, விஜய் உங்களுடைய ரெண்டாவது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இடத்தோட டாக்குமெண்ட்டும் அந்த இடத்துல நீ கட்ட போகிற பில்டிங்கோட பிளானும் இதில் இருக்கக்கூடிய சைக்கிள் இந்த இடத்துல நீ ரெண்டாவது ஆஃபீஸை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கா. நான் வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்வுக்கு இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை நீங்களே நிறைவேற்றி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாருங்க. இதுக்கு நம்ம மல்லியுமே ஒரு கிஃப்ட் தராங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு நம்முடைய விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக வெண்பாவை நீங்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும். வெண்பா உங்களை உயிருக்கு உயிராக நேசிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி தராங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன். நம்முடைய விஜய் அதுக்கப்புறம் பொங்கலை பார்த்திங்கன்னா சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லி போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. சார் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நீ சொல்லி நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காரு. நான் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன், கெட்டதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சினால நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இரண்டாவது கம்பெனியை கட்டி அதை சிறப்பாக செயல்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய அனுப்புண்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை மல்லி உங்களுடைய கெட்டதுக்கெல்லாம் சொல்ல மாட்டா, உங்களுடைய நல்லதுக்கு தானே சொல்கிறா. மல்லி கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த ஃபைலை வச்சு பூஜை பண்ணிட்டு வரதுனால எவ்வளோ நேரம் ஆயிருப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் யோசிச்சுட்டு ஃபைலை எடுத்துகிட்டு நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த ஃபைலை பார்த்திங்கன்னா அர்ச்சகர் கையிலுக்கு கொடுத்துட்டு நம்முடைய மல்லி நம்முடைய வெண்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா யார் பேரில் அர்ச்சனை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் நம்முடைய வெண்பாவும் நம்முடைய விஜயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வெண்பாவோட பேரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதாங்க ஒருத்தருக்குள்ளே இருக்குது புரியுதில்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் தொடங்குற காரியம் சிறப்பாக முடியணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சகருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாமி தரிசனம்லாம் அவங்க முடிச்சுட்டு அங்கே கோயிலே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் அந்த இடத்துல அமைதியான சூழலில் யோசிக்கிறார். மல்லி நம்முடைய நல்லதுக்கு இவ்வளோ யோசிக்கிறா. ஆனால் நம்ம அவளை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறதுல அவன் மேலே கோவம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கோவத்துக்கெல்லாம் காரணம் இருக்குது. அதை மல்லியை புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கான நேரம் வரப்போ மல்லிக்கிட்ட நானே சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. அது வரையும் மல்லி என்னை விட்டு போகாத, நீ தான் கடவுளே துணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. பெரிய எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.